ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியான வெயில் காலம். அதனால் நான் இன்றைக்கி பால் வச்சு ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறேன். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 டம்ளர் சீனி போட்டுக்குவோம். அது மாதிரி 2 கரண்டி மில்க் பவுடரையும் போட்டுட்டு 4-5 பாதாமையும் போட்டுடுவோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சின்ன பாத்திரம் ஒன்று வச்சுக்குவோம். இப்போ இதில் நாங்கள் 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆடை வந்துடக்கூடாது. ஆடைப்படாமல் நல்லா கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் கொதிக்குது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நிறையா அப்படியே போட்டுட்டோன்னா கட்டி பட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இப்போ இதில் நாங்கள் பாதாம் வெட்டி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு அதெல்லாம் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போடாமலும் விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இந்த பால் கட்டிப்படவே இல்லை. நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் போட்டோம். அப்போ கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதில் நாங்கள் இப்போ கலரிங் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ கலரிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை நாங்கள் நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா நாங்கள் கசகசாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம், அது இதில் போட்டுக்குவோம். இதை நல்லா கிண்டிக்கணும். இது ஜெல்லி நாங்கள் வாங்கி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். அவ்வளவுதான், பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.